வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, நேத்தியோட கண்டினியூ தாங்க இன்றைக்கி. இந்தமாரி செடி இருந்ததுன்னா அதை களைச்செடிகள்லாம் எடுத்துடணுங்க. அது மாதிரி முக்கியமான செடினா நம்ம எடுத்ததை விட திருப்பி பயிர் பண்ணிக்கலாம். நித்திய கல்யாணி செடிங்க இது. நான் இதை வேரோடு எடுத்திருக்கேன். இதை அடுத்தது நம்ம ஒரு தொட்டியில் நட்டுக்கலாம், இல்லை கவரில் கூட மண் போட்டு நட்டுங்க. இந்தமாரி பூ எடுக்கும் போது இந்த உரம் அவசியங்க. நேற்று கொடுத்தேன் பாருங்கள், பலா கொட்டைத்தோல், அதேமாரி பூண்டு தோல், வெங்காயத்தோல் எல்லாம் கொடுக்கலாம். காப்பித்தூள் கொடுங்க. புளிச்ச மோர் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டுருங்க. சின்னதாக ஒரு பெருங்காய பவுடரை தூளை போட்டுட்டு கட்டியை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மறுநாளில் அது ஒரு 1 லிட்டர் தண்ணி கலந்து இதை செடி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. 2 நாள் கழித்து கொடுங்க. இது போட்டு 2 நாள் கழித்து அதை கொடுக்கலாம். இந்தமாரி காஞ்ச கிளைகள்லாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க. இந்தமாரி காஞ்சதெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துடணும். மண் ஈரப்பதம் இருந்தால் தண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா ஓவர் தண்ணி இருந்தாலும் பூ கொட்டும், காஞ்சாலும் பூ கொட்டும். தண்ணி இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்மியாக